ஓம் சாந்தி 31/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, புண்ணிய ஆத்மா ஆக வேண்டுமானால் தனது கணக்கை சார்ட்டு பாருங்கள். எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே, உண்மையின் கணக்கு சேமிப்பாகி இருக்கிறதா அப்படின்ட்டு செக் பண்ண சொல்றாரு. கேள்வி: அனைத்திலும் பெரிய பாவம் எது? பதில் யார் மீதும் தீய பார்வை வைப்பது என்பது அனைத்திலும் பெரிய பாவமாகும். நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகக்கூடிய குழந்தைகள், யார் மீதும் விகாரி திருஷ்டி வைக்க முடியாது, சோதித்து பார்க்க வேண்டும் சொல்றாரு. நாம் எதுவரை யோகத்தில் இருக்கிறோம், எந்த ஒரு பாவ காரியமும் நம்ம செய்யலதானே. உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு சிறிதும் தீய பார்வை என்பது இருக்கக்கூடாது. பாபா தரும் ஸ்ரீமத் படி முழுமையாக நடந்து சென்று கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. பாடல் முகத்தை பார் மனிதா. நம்ம முகத்தை நம்மளே பார்த்துக்க சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கு அந்த பாட்டு. ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லுகிறார், குழந்தைகளே, தனது கடந்த காலத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். நம்ம பாஸ்ட் கொஞ்சம் பார்க்க சொல்றாரு. இதுவோ மனிதர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதாவது நாம் வாழ்க்கை முழுவதிலும் எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளோம் என்று. தினந்தோறும் தங்களின் கணக்கை பாருங்கள். எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு புண்ணியங்கள் செய்திருக்கிறோம். டெய்லியுமே நம்ம இன்னைக்கு காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ பாவம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோன்ட்டு செக் பண்ண சொல்றாரு. யார் மீதும் கோவப்படாமல் இருந்தோமா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யார் மேலே கோவப்பட்டனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே செக் பண்ண சொல்றாரு. ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள முடியும் நாம் வாழ்க்கையில் என்னென்ன செய்துள்ளோம். நமக்கே தெரியுமா நம்ம என்ன செய்திருக்கிறோன்ட்டு. எவ்வளவு பாவம் செய்துள்ளோம் சொல்லி செக் பண்ண சொல்றாரு. எவ்வளவு தான புண்ணியம் முதலியன செய்துள்ளோம் என்று. மனிதர்கள் யாத்திரை செல்கின்றனர் என்றால் தான புண்ணியம் செய்கிறாங்க. மனுஷங்க தான புண்ணியம் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க தான புண்ணியம் எவ்வளோ செஞ்சுருக்கிறோன்னு பார்த்துட்டு செய்வாங்களாம். முயற்சி செய்து பாவம் செய்யாமல் உள்ளனர். மனுஷங்க முயற்சி செய்து பாவம் செய்யாமல் இருக்கு. அவங்க வெளி உலகத்தில் பாவம் பண்ணிட்டா போய் புண்ணியம் செய்யறதுக்காக தானம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆக பாபா குழந்தைகளிடம் கேட்கிறார், எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறீர்கள்ட்டு உங்களை நீங்களே இப்போ செக் பண்ணுங்க. இப்போது குழந்தைகள், நீங்கள் புண்ணிய ஆத்மாக்களாக ஆக வேண்டும். இப்போ நம்ம புண்ணிய ஆத்மாக்களா ஆகணும். எந்த ஒரு பாவகரமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாவங்களும் அநேக விதமாக உள்ளன. பாவன்றது விதவிதமா இருக்குன்றாரு. யார் மீதாவது தீய பார்வை செலுத்துகிறோம் என்றால் இதுவும் கூட பாவமாகும். இதுல என்ன இருக்குது அப்படின்லாம் கேட்காதீங்க. பெண்களை பார்க்கறது இதெல்லாம் கூட தீய பார்வை தான். இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் கூட பாவமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, இதுவும் கூட பாவமாகும். தீய பார்வை என்பது விகாரத்தினுடையதாகும் சொல்றாரு. அது அனைத்தினும் கெட்டதாகும். எல்லாத்தோட கெட்டதே இதான்னு சொல்லிட்டாரு. இது விகார திருஷ்டி. இதுதான் நம்மளுடைய சிருஷ்டியை மாத்திருச்சு. அதனால இது விகார திருஷ்டி. ஒருபோதும் விகார திருஷ்டி செலுத்தக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா சொர்க்கத்துல ஆண் பெண்ன்ற பார்வை இருக்காது. ஆத்மான்ற பார்வை தான் இருக்கும். பெண்ணா பாக்குறதோ ஆணா பாக்குறதோ கூட இருக்காது. அதனாலதான் அது சொர்க்கமா இருந்துச்சு. இப்ப ஏன் நரகம் ஆயிடுச்சுன்னா இது மாறிடுச்சு, திருஷ்டி மாறிடுச்சு, விகார திருஷ்டி வந்துடுச்சு. அதனாலதான் சொல்றாரு, விகார திருஷ்டி செலுத்தக்கூடாது. அதிகமாக ஆண் பெண்ணுக்கு இடையில் விகாரத்தின் திருஷ்டி தான் உள்ளது சொல்லி பாபா சொல்றாங்க. குமார குமாரிகளுக்கும் கூட எங்காவது விகாரத்தின் திருஷ்டி தான் எழுகின்றதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ குமார் குமாரிகள் பிகேவா இருக்காங்களே, அவங்களுக்கு கூட அந்த மாதிரி தான் விகாரத்தின் திருஷ்டி எழுதுன்றார். இப்போது பாபா சொல்கிறார், இந்த விகாரத்தின் திருஷ்டி இருக்கவே கூடாதுன்றார் பாபா. இல்லை என்றால் உங்களை குரங்கு என்று தான் சொல்ல வேண்டும் பாபா சொல்றாரு. பாபா நம்மளை சொல்வாரு, அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, நம்மளை சொல்வார். நாரதரின் உதாரணம் உள்ளது இல்லையா சொல்லி சொல்றார். இப்போ நாரதரோட உதாரணம் கூட இருக்குல்ல. லட்சுமியை மணக்க விரும்புவதாக நாரதர் சொன்னார். நீங்களும் சொல்கிறீர்கள் இல்லையான்ட்டு கேட்குறாரு நம்மள பாபா. அப்போ உங்களுடைய திருஷ்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போதான் உங்களால் லட்சுமியை மணக்க முடியுன்றாரு. நாங்களோ லட்சுமியை மணப்போம் என்று நாரியிலிருந்து லட்சுமியாக, நரனிலிருந்து நாராயணாக ஆவோம் என்று நீங்களும் தான் சொல்றீங்கன்றாரு. பாபா சொல்கிறார், தனது மனதை கேளுங்கள், எதுவரை நாம் புண்ணியாத்மாவாக ஆகியிருக்கிறோம்ட்டு சொல்லி கேட்குறாரு.
எந்த ஒரு பாவமும் செய்திருக்கிறோமா, எதுவரை நம்ம யோகத்துல இருக்கிறோம்னு சொல்லி நீங்களே உங்களை செக் பண்ணுங்கன்றாரு. குழந்தைகள் நீங்களோ தந்தையை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம பாபாவை தெரிஞ்சிட்டோம், அதனால தான் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க இல்லையா? அதனால தான் சென்டருக்கு போயிருக்கிறோம் எல்லாரும். பாபா தெரிஞ்சதுனால தான் இப்ப சென்டருக்கு போறோம். உலக மனிதர்கள் இவர் பாப்தாதா என அறிந்து கொள்ளவே இல்லை. உலகத்துல இருக்கிறவங்க பாப்தாதான்னா தெரியாது. இப்ப பிரம்ம பாபாவே வந்தாலும் நடந்து போனாலும் அவர் உடம்புல சிவபாபா வந்தாலும் வெளில உள்ளவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க திருஷ்டி வேற மாதிரி இருக்கும். நமக்கு தான் தெரியும் இவருக்குள்ளார பாபா இருக்கிறாருன்ட்டு, சிவபாபா இருக்கிறாருன்ட்டு. பிராமண குழந்தைகளாகிய நீங்களோ அறிவீர்கள், பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி நமக்குள் அழியாத ஞான ரத்தினங்களை கஜானாவை தருகிறார். மனிதர்களிடம் இருப்பது அழியக்கூடிய செல்வம். சாதாரணமா இப்ப இருக்கிறதுலாம் அழியக்கூடிய செல்வம். அதை தான் தானம் செய்யறாங்க. அன்னதானம், வஸ்திரதானம் இதெல்லாம் செய்யறது வந்து அழியக்கூடிய செல்வத்தை செய்யறாங்க. அதுவோ கல்லாகும்ன்றார் பாபா. அது கல்லுக்கு சமமானது. ஆனா இங்க நம்மளது வந்து இவை ஞான ரத்தினங்கள், கண்ணுக்கே தெரியாது, அழியாத செல்வம் இது. இதை நம்ம வந்து தானம் செய்யணுன்றாரு. ஞான கடலான தந்தையிடம் தான் இந்த ஞான ரத்தினங்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு ரத்தினமும் ₹1,00,000 பெருமானதாகும் சொல்றாரு. இந்த ஒரு பாயிண்ட் இந்த பாபா சொல்லி கொடுக்கறது, ஒரு ஞானமும் ₹1,00,000 பெருமானதாகும். ரத்தின வியாபாரி பாபாவிடமிருந்து ஞான ரத்தினங்களை தாரணை செய்து பிறகு இந்த ரத்தினங்களை மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாட்ட இருந்து இந்த ஞான ரத்தினங்களை தாரணம் பண்ணி பிறகு மற்றவங்களுக்கு தானம் செய்யணும். இதை ஒருவர் எவ்வளவு பெறுகிறாரோ மற்றும் பிறருக்கு கொடுக்கிறாரோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவார் சொல்லி பாபா சொல்றாங்க. ஆக பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்குள் நாம் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறோம் என்று இப்ப பாருங்க. இப்போது எந்த ஒரு பாவம் செய்யாதிருக்கிறோமா என்று நீங்க செக் பண்ணுங்க. கொஞ்சம் கூட தீய பார்வை இருக்கக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கொடுக்கும் ஸ்ரீமத் படி முழுமையாக நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கவனம் வேண்டும் சொல்றாரு. மாயாவின் புயல் வரலாம், ஆனா வரும். மாயா புயல்லாம் வரும், நிறைய வீண் எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு பாவக்கர்மமும் நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனசுல ஓடலாம் எண்ணங்கள், ஆனா வாய் மூலமா பேசுறதோ கை கால்கள் மூலமா எதையாவது பாவகர்மம் செஞ்சிடக்கூடாதுன்றாரு. எந்த பக்கமாவது தீய பார்வை போகுமானால் அதற்கு முன்னால் நின்று கொண்டிருக்கூடாதுன்றாரு. இப்ப ஏதாவது தீய பார்வை நம்ம மேல வைக்கிறாங்கன்னா அது நமக்கே தெரியும், வைப்ரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அங்க வந்து நீங்க நிக்கவே கூடாதுன்றாரு. உடனே விலகி போய்விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இவருக்கு தீய பார்வை உள்ளது என்பது தெரிந்துவிடும். நீங்க வைப்ரேஷன் மூலமாவே உங்களுக்கு தெரிய வரும் அவங்க வந்து தீய பார்வை பாக்குறாங்கன்றது. மியூட் போட்டுக்கோங்க. தீய பார்வை பாக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உயர்ந்த பதவி பெற வேண்டுமானால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தீய பார்வை போகுமானால் பிறகு முடம் நொண்டியாக ஆக வேண்டியிருக்கும். பாபா சொல்றாங்க, யாரெல்லாம் தீய பார்வை பார்க்குறாங்களோ அவங்க ஏன்னா அது பெரிய தவறு பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால அவங்க வந்து முடம் நொண்டியாக ஆக வேண்டியிருக்குன்றார் பாபா. அதாவது இந்த பிறவிலே திரும்ப இங்கே பிறப்பெடுத்து அந்த மாதிரி ஆக வேண்டியிருக்குன்றார். பாபா சொல்லும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இப்போ பாபா சொல்ற ஸ்ரீமத் படி தான் நம்ம நடக்கணும். தந்தையை குழந்தைகள் தான் அறிந்து கொள்ள முடியும். இப்ப பாபாவை நமக்கு தான் தெரியுன்றாரு. பாபா எங்காவது செல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அங்குள்ள குழந்தைகள் தான் பாப்தாதா வந்துள்ளார் என்று அறிந்து கொள்வார்கள். இப்ப பிரம்மா பாபாவே எங்கே நடந்து போனாலும் குழந்தைகளுக்கு தான் அடையாளம் தெரியும், பாபாவை பாப்தாதா வந்திருக்கிறாருன்ட்டு தெரிஞ்சுக்குவாங்க. மற்ற மனுஷங்கள் அநேகர் பார்க்கிறாங்க என்ற போதிலும் அவர்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு வந்து கடவுள் இவர் உடம்புல வந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாதாரண திருஷ்டி வைக்கிறாங்க, அவங்க ஒன்றும் நம்பல இல்லையா, அதனால அவங்களுக்கு தெரியாது. இவர் யார் என்று யாராவது கேட்கவும் செய்யலாம். நம்மள்ட்ட கேட்பாங்க இவர் யாருன்ட்டு. அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாரு, பாப்தாதா என்று நீங்க சொல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பேட்சோ அனைவரிடமும் இருக்க வேண்டும். சொல்லுங்கள், சிவபாபா எங்களுக்கு இந்த தாதா மூலம் அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறார். பேட்ச் எல்லார்ட்டையும் இருக்கணும்னு சொல்றாரு. சிவபாபா வந்து பாபா தாதா மூலமா நமக்கு அழியாத ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறார். இது ஆன்மீக ஞானமாகும். ஆத்மாக்கள் அனைவரின் தந்தையாகிய ஆன்மீக தந்தை வந்து இந்த ஞானத்தை நமக்கு தருகிறார். சிவ பகவானே சொல்றாரு, கீதையில் கிருஷ்ண பகவான் வாக்குண்டு எழுதப்பட்டிருப்பது தவறாகும் சொல்லி சொல்றாரு. ஞான கடல் பதித்த பாவனர் என்பதாக சிவபகவான் தான் சொல்லப்படுகிறார். ஞானத்தின் மூலம்தான் சத்கதியே கிடைக்கின்றது. இப்ப இந்த ஞானத்தின் மூலம் தான் சத்கதி கிடைக்குது. இவை அழியாத ஞான ரத்தினங்கள். சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு பாபா தான். இந்த அனைத்து வாக்கியங்களையும் முழுமையாக நினைவில் வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க.
அதாவது ஞானத்தின் மூலம் தான் சத்கதி கிடைக்குது. இது எல்லாமே அழியாத ஞான ரத்னங்கள். சத்கதி அளிக்கக்கூடியவர் ஒரு பாபா தான். இது எல்லாத்தையும் முழுமையாக நினைவில் வைங்கன்றாரு. இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க. நாம் பாபாவை அறிவோம். மேலும் பாபாவும் நாம் குழந்தைகளை அறிவோம்ட்டு புரிந்து கொண்டுள்ளார். இவர்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என்று பாபாவோ சொல்வார் இல்லையா? ஆனால் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அதிர்ஷ்டத்தில் இருக்குமானால் இனி வரும் காலத்தில் அறிந்து கொள்வார்கள். இப்ப வெளி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு தெரியும் இவங்க நம்ம குழந்தைகள்ன்ட்டு. ஆனா அவங்களுக்கு தெரியாது கடவுளை. அதிர்ஷ்டத்துல இருக்குன்னா இனி வரும் காலத்துல அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கன்றாரு. இந்த பாபா எங்காவது செல்கிறார், யாராவது இவர் யார் என்று கேட்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம். நிச்சயமாக சுத்த பாவனையுடன் தான் கேட்பார்கள். இப்ப வெளியில பிரம்ம பாபா போறாருன்னா இவர் யாருன்னு கேக்குறாங்கன்னா அவங்க நல்ல மனசோட தான் கேக்குறாங்க. நீங்க இவர் யாருன்னா இவங்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறது அப்படிலாம் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, பாப்தாதா என்ற வார்த்தையே சொல்லுங்கள் சொல்லி சொல்றாரு. யார் கேட்டாலும் சொல்லுங்கன்றாரு. எல்லையற்ற தந்தை நிராகார். அவர் எதுவரை மானுடலில் வரவில்லையோ அதுவரை தந்தையிடமிருந்து ஆஸ்தி எப்படி கிடைக்கும்னு சொல்லி கேக்குறாரு. மேலேயே இருந்துட்டு இருந்தா நமக்கு எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? அவர் கீழே தான் வரணும். பாபா உடல்ல பிரம்மா பாபா உடல்ல வந்தாதான் ஆஸ்தி கிடைக்கும். ஆக சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலம் தத்தெடுத்து ஆஸ்தியை தருகிறார். இவர் பிரஜாபிதா பிரம்மா மற்றும் இவர்கள் பிரம்மா குமாரிகளுக்கு படிப்பு சொல்லி தருபவர் ஞான கடல். அவரிடமிருந்துதான் ஆஸ்தி இப்ப கிடைக்கின்றது. இந்த பிரம்மாவும் படிக்கிறாரு. இவர் பிராமணரிலிருந்து மீண்டும் தேவதையாக போகிறவர். இந்த பிரம்மா பாபாவோட பிராமணரிலிருந்து தேவதையாக போகிறவர். இதை புரிய வைப்பது எவ்வளவு சுலபம். யாருக்காவது பேட்ஜை வைத்து கூட புரிய வைப்பது நல்லது. சொல்லுங்கள், பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும்ட்டு சொல்லுங்க. பாவனமாகி பிறகு பாவன உலகத்திற்கு சென்று விடுவீர்கள். இவர் பதீத பாவனர் பாபா இல்லையா? நாம் பாவனமாவதற்கான புருஷார்த்தம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம். விநாசத்திற்கான சமயம் வரும்போது நமது படிப்பு முடிவடைந்துடும். பாருங்க, எப்ப நம்ம படிப்பு முடியும்னா கேக்குறாங்களே எப்பதான் இந்த படிப்பு முடியும்ட்டு. அது பாபா சொல்றாரு, விநாசம் சமயம் வந்துருச்சுன்னா படிப்பே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு சொல்லி கொடுக்குற பாபா கூட இருக்க மாட்டாரு. அவ்வளவுதான், ரிசல்ட் வந்துடும். இதை புரிய வைப்பது எவ்வளவு சுலபம்ன்றாரு. யாராவது எங்காவது வந்தாலோ போனாலோ பேட்ச் கூடவே இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. பேட்ச் குத்திட்டு தான் எங்க வேணாலும் போகணும். இந்த பேட்சுடன் கூடவே ஒரு சிறு நோட்டீஸும் உங்களுக்கு இருக்கணும். அதுல என்ன எழுதியிருக்கணும்னா, பாரதத்தில் தந்தை மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என எழுதப்பட்டிருக்கணும் அந்த நோட்டீஸ்ல. மற்ற அநேக தர்மங்கள் அனைத்தும் இந்த மகாபாரத யுத்தத்தின் மூலம் கல்பத்திற்கு முன் போலவே டிராமா பிளான் அனுசாரம் அழிந்து போகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இதை எழுத தேவையில்ல, அதை மட்டும் எழுதினா போதும்னு நினைக்கிறேன். பாரதத்தில் தந்தை மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார்ன்ட்டு எழுதியிருக்கணும். டிராமா பிளான் அனுசாரம் எல்லாமே அழிந்து போயிரும்ன்றாரு. அது போன்ற நோட்டீஸ் 2-4 லட்சம் அச்சடித்து வைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் அந்த நோட்டீஸை நீங்க கொடுக்க முடியும் சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி நோட்டீஸ் நிறைய அடிச்சு வச்சுட்டு யாருக்கு வேணாலும் உங்களால கொடுக்க முடியும். அது மேல திருமூர்த்தின்னு இருக்கணும்ன்றாரு. மறுபக்கம் சென்டர்களின் முகவரிகளும் இருக்கணும். இதெல்லாம் ஏற்கனவே அடிச்சு தான் வச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் சேவை பற்றிய சிந்தனை நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. நாள் முழுவதும் நமக்கு எப்படி சேவை பண்றது, எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கிறது, இதே சிந்தனை ஓடிட்டு இருக்கணும்ன்றார். குழந்தைகள் பாடலை இப்ப கேட்டீங்க. தினந்தோறும் தனது கணக்கை உட்கார்ந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் சொல்லி சொல்றாரு. சார்ட் தினந்தோறும் வைங்க. நான் காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணேன் அப்படின்றத சார்ட் வைங்க. அதாவது இன்று நாள் முழுவதும் நமது மனநிலை எப்படி இருந்தது அதை செக் பண்ணுங்க. பிரம்மா பாபா இது போல அநேக மனிதர்களை பார்த்திருக்கிறாராம். அவர்கள் தினமும் இரவில் முழு நாளினுடைய கணக்கை உட்கார்ந்து எழுதுவாங்களாம். பிரம்மா பாபா காலத்திலே பாருங்க, நிறைய பேர் இரவுல உட்கார்ந்து முழு நாளினுடைய கணக்கை உட்கார்ந்து எழுதுவாங்களாம். சோதித்து பார்க்கிறாங்க, எந்த ஒரு தீய காரியமும் செய்யவில்லைன்ட்டு அனைத்தையும் எழுதுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. புரிந்துள்ளனர். நல்ல வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்குமானால் பின்னால் வருபவர்களும் படித்து அது போல எழுத கற்றுக்கொள்வார்கள் சொல்லி பாபா சொல்றார். இப்ப நம்ம எழுதுறத பார்த்து நம்ம வாழ்க்கை வரலாறு நல்லதா இருந்துச்சுன்னா நம்மளை பார்த்து எல்லாரும் கத்துக்குவாங்கன்றாரு. அது போல எழுதுபவர்கள் நல்ல மனிதர்களாகவே இருப்பார்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. சிலருக்கு டெய்ரி எழுதுற பழக்கம்லாம் இருக்கும். முழு நாள் என்ன நடந்துச்சுன்னு டெய்ரியில எழுதுவாங்க. விகாரிகளோ அனைவருமே தான் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கோ அந்த விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய கணக்கை தினந்தோறும் பாருங்கள் சொல்லி சொல்றாரு.
இங்க நமக்கு வந்து தினந்தோறும் இந்த விஹாரத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கிறோமா, இந்த வந்து நீங்க செக் பண்ணுங்கன்றாரு. பிறகு பாபாவிடம் அனுப்பி வைக்க வேண்டும். நம்ம சார்ட் எழுதிட்டு அத பாபாட்ட அனுப்பி வைக்கணுன்றாரு. அந்த காலத்துல சொல்றாரு. அப்பலாம் வந்து போஸ்ட்ல அனுப்பி வைப்பாங்க மதுபனுக்கு. இப்ப நம்ம எழுதினாலே போதும். வீட்ல இருந்து எழுதினாலே பாபா படிச்சிருவாரு. அப்போது நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்றாரு. மேலும் பயமும் இருக்கும். இப்ப வந்து நம்ம டெய்லி சார்ட் வச்சாதான் பாபா நம்மள நம்ம நம்ம பாபாட்ட சொல்லிட்டோம். பாபாக்கு தெரியும் எல்லாமே. அப்படின்னு ஒரு பயமும் இருக்கும் நமக்கு. நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேலும் பயமும் இருக்கும்னு சொல்றாரு. அனைத்தையும் தெளிவாக எழுதணும். இன்று நமக்கு தீய திருஷ்டி சென்றது. இவ்வாறு நடந்தது. இதெல்லாம் கூட எழுதணுன்றாரு. இப்ப நமக்கு தோணுதுல்ல நம்ம இந்த மாரி இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படிலாம் பண்ணியிருக்கிறோம். அத கூட நீங்க எழுதுங்க. எல்லாத்தையுமே நமக்கு தீய திருஷ்டி இருந்தா கூட எழுதுங்க. இவ்வாறு நடந்தது. இதெல்லாம் எல்லாத்தையும் எழுதுங்கன்றாரு. யார் ஒருவர் மற்றவருக்கு துன்பம் தருகின்றனரோ, பாபா அவர்களை காஜினா மதத்திற்காக சண்டையிடுபவராம் என சொல்கிறார். மதத்துக்காக போய் மத்தவங்கள அடிச்சுன்னு குத்திக்கிறாங்களா, அதுக்கு பேர் காஜியாம். இங்க வந்து யார் ஒருத்தவங்களுக்கு மத்தவங்க துன்பம் தர்றாங்களோ அவங்க பேர் காஜின்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் உங்கள் தலை மீது தான் உள்ளன சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது நீங்கள் நினைவின் பலத்தினால் பாவத்தின் சுமையை இறக்கி வைக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. அதனால் தினமும் பார்க்க வேண்டும், நாம் இன்று எவ்வளவுக்கு துக்கம் தரும் போர் வீரனாக ஆகியிருக்கிறோம். யாருக்காவது துக்கம் தருவது என்றால் காஜி ஆவதாகும் சொல்றார் பாபா. பாவமாக ஆகிவிடுகின்றது. அதனால துக்கம் கொடுத்தோம்னா அது பாவமா மாறிடுதுன்னு சொல்றாரு. பாபா சொல்கிறார், காஜி ஆகி யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. தன்னை முழுமையாக சோதித்து பாருங்கள். நாம் எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம் செய்துள்ளோம்ட்டு தினந்தோறும் செக் பண்ணுங்கன்றாரு. யாரை சந்தித்தாலும் அனைவருக்கும் இந்த வழியை தான் சொல்ல வேண்டும். அனைவருக்கும் மிகுந்த அன்போடு சொல்லி புரிய வைங்க. பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மேலும் பவித்திரமாக வேண்டும், தூய்மையாக வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆக வேண்டும் சொல்றார் பாபா. நீங்கள் சங்கமேகத்தில் இருக்கிறீர்கள் என்ற போதிலும் இது ராவண ராஜ்யம் தான் இல்லையா? நாங்க சங்கமேகத்துல தான் இருக்கிறோம். ஆனா நம்ம வாழற இடம் ராவண ராஜ்யம் தான் இல்லையா? இந்த மாயாவி விஷ வைதர்ணி நதியில் இருந்து கொண்டே நீங்க எப்படி இருக்கணும்? தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆக வேண்டும் சொல்றார் பாபா. விஷக்கடல்ல இருந்தாலும் அந்த தாமரை மலர் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வாழணும். எதையும் பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. தாமரை மலர் அதிகமான இலைகள் கொடிகளை குழந்தை குட்டிகள் உடையது. அப்படிதான் இருக்குது அது. அதுக்கு நிறைய இலை கொடிலாம் இருக்குது. நம்ம அந்த மாதிரிதான் குழந்தை குட்டிகளோட தான் இருக்கிறோன்றாரு. என்ற போதிலும் தண்ணீருக்கு மேலேயே தான் அது இருக்குது. தாமரை மலர் அதை சார்ந்து இல்லை, அதை எட்டி தான் இருக்குது சூரியனை பார்த்து. அது மாதிரி நம்மளும் வாழ்ந்தாலும் நம்ம புத்தி வந்து பாபா கிட்ட தான் இருக்கணும்ன்றாரு. இல்லறவாசி அதிக பொருட்களை உற்பத்தி செய்வது. நம்ம இல்லறவாசியா தான் இருக்கிறோம். இந்த உதாரணம் உங்களுக்காக தான் இருக்குதுன்றாரு. விகாரங்கள்ல இருந்து விலகி விடுபட்டு பெறுங்கன்னு சொல்றாரு. இந்த ஒரு ஜென்மம் நீங்க பவித்திரமாக இருப்பீர்களானால் பிறகு இது அவிநாசியாக ஆகிரும். அழிவற்றதா அந்த தூய்மை வந்து நமக்குள்ளார நிரம்பிரும். 21 பிறக்கின்றாரு. உங்களுக்கு பாபா அவிநாசி ஞானம் தருகிறார். மற்ற எல்லாமே கற்கள் தான். இப்போ உலகத்துல நம்ம கேட்குற அந்த வார்த்தைகள், பக்தியிலுடைய வார்த்தை எல்லாமே கல்லுன்றாரு. இப்ப பாபா தான் நமக்கு ஞானம் கொடுக்குறார். அந்த மனிதர்களோ பக்தியின் விஷயங்களே சொல்கின்றனர். ஞானக்கடல் பதித்த பாவனனோ ஒருவர் மட்டுமே. ஆகவே அப்படிப்பட்ட தந்தையிடம் குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும் பாபா சொல்றாரு. தந்தைக்கு குழந்தைகளிடம், குழந்தைகளுக்கு தந்தையிடம் அன்பு இருக்கிறது. மற்றபடி வேறு யாரிடமும் தொடர்பு கிடையாது. அவ்வளவுதான். நாமும் பாபாவும், பாபாவும் நாமும், அவ்வளவுதான். யார் தந்தையின் வழிமுறைப்படி முழுமையாக நடக்கவில்லையோ அவர்கள் தான் மாற்றாந்தாய் குழந்தைகள் ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபா வழிபடி நாடல்னா நம்ம மாயாவுடைய குழந்தைகள்ன்ற மாதிரி சொல்றாரு. மாற்றாந்தாய் குழந்தைகள்னு சொல்றாரு. ராவணின் வழிப்படி நடக்கின்றனர் என்றால் அது ராமரின் வழியே அல்ல. அரைக்கல்பம் ராவண சம்பிரதாயம். அதனால் அது பிரஷ்டாச்சாரி உலகம் என சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் மற்ற அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு தந்தையின் வழிமுறைப்படி நடக்க வேண்டும். பிகுவின் அறிவுரை கிடைக்கின்றது என்றாலும் கூட சோதிக்க வேண்டியிருக்கிறது. இப்ப பிரம்மகுமாரிகளே சில ஐடியாஸ் நமக்கு சொல்றாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை கூட செக் பண்ணுங்க. இது ஸ்ரீமத்தா அப்படின்ட்டு, இந்த வழி சரியா அல்லது தவறான்றத செக் பண்ணுங்கன்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு
சரியானது மற்றும் தவறானது பற்றிய புரிதலும் இப்போது கிடைத்திருக்கிறது. எப்போது சரியானவர் வருகிறாரோ அப்போதுதான் சரியானது மற்றும் தவறானது பற்றி சொல்வார் இல்லையா? சத்தியம் சிவம் சுந்தரம் அவர் வந்த பிறகுதான் இந்த ஞானமே கிடைக்குது. இந்த ஸ்ரீமத் மூலமா தான் நமக்கு சரி எது தவறு எதுன்னு தெரியுதுன்றாரு. பாபா சொல்கிறார், நீங்கள் அரைக்கல்பமாக இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை தான் கேட்டிருக்கிறீங்க. இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ இது சரியா அல்லது அது சரியானதா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. அவர்கள் சொல்கின்றனர், ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று. அவங்க சொல்றாங்க ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். நான் சொல்கிறேன் நானும் உங்களுடைய தந்தை என்று. இப்ப யார் சொல்வது சரி என்பதை நீங்களே தீர்மானிங்கள்ன்றார் பாபா. இதுவும் குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கப்படுகின்றது இல்லையா? எப்போது பிராமணராக ஆகிறீர்களோ அப்போது புரிந்து கொள்வீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராவண சம்பிரதாயத்தினரோ அநேகர் உள்ளனர். பிராமண சம்பிரதாயத்தினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களோ குறைவானவர்களே இருக்கிறீர்கள். யாருக்காவது தீய பார்வை இருக்குமானால் அவர்கள் ராவண சம்பிரதாயத்தினர் என சொல்லப்படுவார்கள். எப்போது முழு சிருஷ்டியும் மாறி தெய்வீகமாக ஆகின்றதோ அப்போது ராம சம்பிரதாயத்தினர் என புரிந்து கொள்ளப்படுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தனது மனநிலை மூலம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளவோ முடியும் இல்லையா? முதலிலோ ஞானம் இல்லாது இருந்தது. இப்போது பாபா வழி சொல்லியிருக்கிறார். ஆக பார்க்க வேண்டும், அவினாஷி ஞான ரத்தினங்களின் தானம் செய்து கொண்டே இருக்கிறேனா? பக்தர்கள் அழியக்கூடிய செல்வத்தை தானம் செய்யறாங்க. இப்போது நீங்கள் அழியாத ஞான ரத்னங்களை தானம் செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு. அழியக்கூடியதே அல்ல. அழியக்கூடிய செல்வம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை சேவையில ஈடுபடுத்திக்கிட்டே செல்லுங்க. இங்க நம்ம பாபா கிட்ட சென்டர்ல ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறது, கீதா பாடசாலை ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா யஜ்யத்துல செலவு பண்றது, அந்த மாதிரி சேவையில நம்ம அந்த அழியக்கூடிய செல்வத்தை ஈடுபடுத்தணுன்றாரு. பதித்தர்களுக்கு தானம் செய்வதால் பதித்தமாகவே ஆகிவிடுவீர்கள். தூய்மையற்றவங்களுக்கு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப நீங்களும் தூய்மையற்றவராக ஆயிடுவீங்கன்றாரு. இப்போது நீங்கள் உங்களுடைய செல்வத்தை தானம் செய்தால் இதற்கு பிரதிபலனாக நீங்கள் உங்களுடைய செல்வத்தை தானம் செய்தால் இதற்கு பிரதிபலனாக 21 பிறவிகளுக்கு புது உலகத்தில் பிறவி 21 பிறவிகளுக்கு புது உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கின்றதுன்றாரு. இங்கே நம்ம செல்வத்தை பாபா கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு புது உலகத்துல அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்றாரு. இந்த அனைத்து விஷயங்களும் புரிந்து கொள்ள வேண்டியவையாகும் சொல்றார் பாபா. பாபா சேவைக்கான யுக்திகளும் சொல்லி கொண்டேதான் இருக்கிறாரு. இப்ப பாபா நமக்கு எல்லா யுக்தியும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. அனைவர் மீதும் நீங்க இரக்கம் காட்டுங்க சொல்றாரு. பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்று பாடவும் பட்டிருக்கிறது. ஆனால் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா பாடியிருக்கிறாங்க இந்த மாதிரி பிரம்மா மூலமா ஸ்தாபனைன்றது பக்தியில இருக்குது. ஆனா அர்த்தத்தை இன்னுமே புரிஞ்சுக்கல. பரமாத்மாவே சர்வ வியாபி என சொல்லிவிட்டுள்ளனர். ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் அதிக ஆர்வம் இருக்க வேண்டும்ன்றார் பாபா. மற்றவர்களுக்கு நன்மை செய்வீர்களானால் தனக்கும் அதில் நன்மை ஏற்படும்ன்றார் பாபா. நாளுக்கு நாள் பாபா மிகவும் எளிமையாக ஆக்கி கொண்டே செல்கிறார். இந்த திருமூர்த்தியின் சித்திரமோ மிக நல்ல ஒரு பொருள்ன்றார் பாபா. இதில் சிவபாபாவும் இருக்கிறாரு, பிறகு பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்கிறாரு. பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் மூலம் மீண்டும் பாரதத்தில் 100% பபித்ரதா சுகம் சாந்தியின் தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். மற்ற அநேக தர்மங்கள் இந்த மகாபாரத யுத்தத்தினால் கல்பத்திற்கு முன் போலவே விநாசமாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்படி நோட்டீஸ் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுக்கணும். பாபா எவ்வளவு சகஜமான வழி சொல்றாரு. கண்காட்சிகளும் நோட்டீஸ் கொடுங்க. நோட்டீஸ் மூலம் புரிய வைக்கிறது கூட சுலபம். பழைய உலகத்தின் விநாசமும் நடந்தே ஆக வேண்டும்ன்றார் பாபா. புது உலகத்தின் ஸ்தாபனை இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற இவை அனைத்தும் கல்பத்திற்கு முன் போலவே விநாசமாகிவிடும் பாபா சொல்றாரு. எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள். பாக்கெட்டில் நோட்டீஸ் மற்றும் பேட்ஜுகள் உங்க சதா இருக்கணும்ன்றாரு. வினாடியில் ஜீவன் முக்தி என்பது பாடப்பட்டிருக்கிறது. சொல்லுங்கள், இவர் தந்தை, இவர் தாதா. அந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம் இந்த சத்தியுக தேவதா பதவி நீங்க பெறுவீங்கன்னு சொல்றாரு. பழைய உலகத்தின் விநாசம், புது உலக ஸ்தாபனை, விஷ்ணுபுரி புது உலகத்தில் மீண்டும் இவர்களின் ராஜ்யம் இருக்குன்றாரு. பழைய உலகத்தின் விநாசம், புது உலகம் விஷ்ணுபுரி, புது உலக ஸ்தாபனை விஷ்ணுபுரி. அது புது உலகத்துல கண்டிப்பா உங்களோட ராஜ்யம், லட்சுமி நாராயணோட ராஜ்யம் இருக்கும். எவ்வளவு சுலபம் இது. தீர்த்த ஸ்தலங்கள் முதலியானவற்றுக்கு மனிதர்கள் செல்கின்றனர், எவ்வளவு துன்பங்களை அடைகின்றனர். இப்ப கூட நம்ம கேள்விப்பட்டோம், கும்ப மேளால நிறைய பேரு அந்த நெருக்கத்திலேயே செத்து போயிட்டாங்க.
போறாங்க. தீர்த்த ஸ்தலத்துக்கு போறாங்க. ஆனா எவ்ளோ துன்பம். அங்க போய் அந்த கூட்ட நெரிசல்ல எவ்ளோ அப்படியே மூச்சே அடைக்குது. அதான் சொல்றாரு பாபா. ஆரிய சமாஜத்தினர் போன்றவர்களும் ரயிலில் நிறைய செல்கின்றனர். அந்த காலத்துல பிரம்மா பாபா சொல்லியிருக்காரு. இது தர்மத்திற்கான அடி என சொல்லப்படுகின்றதுன்றாரு. உண்மையில் அதர்மத்தின் அடி என்று தான் சொல்ல வேண்டும். தர்மத்திலோ அடி வாங்குவதற்கான தேவையே கிடையாது. இப்போ வந்து அதர்மத்திற்கு தான் அடி விழுதுன்றாரு. தர்மத்துக்கு எப்பயுமே அடி விழாது அப்படின்றாரு. தேவையே கிடையாதுன்றாரு. நீங்களோ படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனா நம்ம இங்க படிச்சுட்டு இருக்கிறோம். அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றாரு. குழந்தைகள் பாடலையும் கேட்டீர்கள். முகத்தை பார்த்து கொள்ட்டு அந்த பாட்டு கேட்டோம். இந்த முகத்தை உங்களை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. பகவானையும் நீங்கள் காட்ட முடியும். அந்த முகத்தின் மூலமா நீங்க பகவானையே காட்ட முடியுன்றாரு. இவை ஞானத்தின் விஷயங்கள். நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாக, பாவாத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக இப்ப ஆகுறீங்க. உலகம் இந்த விஷயங்களை முற்றிலும் எதையும் அறிந்திருக்கவில்லை. ஆனா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இது தெரியாது. மனுஷன்ல இருந்து தேவதை ஆக முடியுன்றது. இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானராக எப்படி ஆனாங்க? இது யாருக்குமே தெரியாது. குழந்தைகள் நீங்களோ அனைத்தையும் அறிவீர்கள். யாருக்காவது புத்தியில் பதியுமானால் துன்பங்கள் விலகிவிடும். இந்த ஒரு சில பாயிண்ட், ஒன்று ரெண்டு பாயிண்ட் கூட புத்தியில யாருக்காவது பதிஞ்சிச்சுன்னா, பூட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பம்லாம் விளங்கிரும்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமையில இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அழியக்கூடிய செல்வம் இருந்தால் அதை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு அலௌகீக சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அவிநாசி செல்வத்தின் தானமும் அவசியம் செய்ய வேண்டும். அதாவது நம்மகிட்ட அழியக்கூடிய செல்வம் இருந்துச்சுன்னா அதை பாபா சேவையில் ஈடுபடுத்தணும். அலௌகிக சேவையில் அழியாத அந்த ஞான செல்வத்தை தானத்தையும் மற்றவங்களுக்கு அவசியம் செய்யணும். இந்த முரளியை படித்து மற்றவங்களுக்கு அவசியம் சொல்லணுன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட்டு, தன்னுடைய கணக்கில் சார்ட் பார்க்க வேண்டும். நமது மனநிலை எப்படி இருந்தது? முழு நாளிலும் எந்த ஒரு தீய செயலும் செய்யாதிருந்தேனா? ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா? யார் மீதும் தீய திருஷ்டி செல்லாமல் இருக்கிறதா அப்படின்றத செக் பண்ணுங்க. இன்னிலேருந்து சார்ட் நம்ம வந்து அந்த இந்த 1 1 1 2 3 போட்டு இதை வந்து நம்ம சார்ட் வந்து செக் பண்ணணும். வரதானம். டபுள் லைட் ஆகி அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி ஹை ஜம்ப் செல்லக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுக. டபுள் லைட்டாக ஆகி நீங்கள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து எதுக்கு நீங்கள் மலையை உடச்சிட்டு இருக்கிறீங்க, பிரச்சனைகள்லாம் தாண்டி குதிச்சு ஓடி போயிருங்கன்றார். பறந்துருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாங்க. தன்னை சதா விலை மதிப்பற்ற வைரம் என்று புரிந்து கொண்டு பாப்தாதாவின் மனம் என்ற பெட்டியில் இருங்கள். பாருங்க, பாபாவோட மனசுன்ற பெட்டியில நீங்க ஒரு விலை மதிப்பற்ற வைரம். அந்த மாதிரி உங்களை புரிஞ்சுக்கங்க. இப்போ போய் இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எதுக்கு? நம்ம யாரு? நம்ம வைரம். யாருடைய மனசு என்ற பெட்டியில நம்ம வைரமா வச்சிருக்கிறாரு நம்மள. அப்படி நினைச்சுக்கோங்க உங்களன்றாரு. அதாவது தந்தையின் நினைவில் மூழ்கி இருந்தீர்கள் எனில் எந்த ஒரு விஷயமும் கடினமாக அனுபவமே செய்ய மாட்டீங்க. இப்போ விஷயம் வருது போகுது இல்லையா, அந்த விஷயத்த வந்து நமக்கு கஷ்டமா தெரியாது. எப்பன்னா நம்ம பாபாவோட நினைவுல மூழ்கி இருந்தீங்கன்னான்றாரு. அனைத்து சுமைகளும் சமாப்தி ஆகிவிடும். எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும். இந்த சகஜயோகத்தின் மூலம் டபுள் லைட் ஆகி முயற்சியில் ஹை ஜம்ப் செய்து தீவிர முயற்சியாளராக ஆகிவிடுவீங்க. எப்பொழுதெல்லாம் கடினம் என்ற அனுபவம் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அப்போது தந்தையின் எதிரில் உட்கார்ந்துருங்க, அமர்ந்துருங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஏதோ ஒரு தொந்தரவு, ஏதோ ஒன்று மனசுல கஷ்டம் அப்படின்னா பாபா ரூம்ல போய் முன்னாடி உக்காந்துருங்க. உட்காந்து உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுங்க. தானா எல்லா பிரச்சனையும் ஓடிடும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் பாப்தாதாவின் வரதானங்கள் என்ற கை நம்ம மீது தன் மீது இருப்பதாக அனுபவம் செய்யுங்கள். அப்ப பாபா முன்னாடி உட்காந்து பாபாவுடைய வரதானம் என்ற கை என் மேல இருக்குது, அந்த மாதிரி அனுபவம் செய்யுங்க. இதன் மூலம் வினாடியில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் சொல்லி சொல்றார். நீங்க நல்ல ஒரு தீர்வு வந்து வரதானத்திட்ட சொல்லிட்டார். வரதானத்துல நம்ம வந்து பாபாவுடைய மனசுல ஒரு வைரம் மாதிரி இருக்கிறோம். அப்புறம் ஏதாவது கடினமா அனுபவம் ஆச்சுன்னா நம்ம பாபாவுடைய ரூம்ல போயிட்டு உட்காந்து பாபாவுடைய வரதானம் என்ற கை என் தலை மேல இருக்கிறதா அனுபவம் செய்யணும். அப்போ ஒரு செகண்ட்ல எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைச்சிரும்னு சொல்லிட்டாரு. உங்க மனசுல என்ன குழப்பம் பிரச்சனை ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சுன்னா பாபாட்ட போயிட்டு நம்ம கேட்டோம்னா உடனே தீர்வு கிடைச்சிரும்ன்றாரு. ஸ்லோகன்.
சகயோகத்தின் சக்தியானது அசம்பவத்தையும் சம்பவமாக்கிவிடும் சொல்றார் பாபா. இந்த சகயோகன்றது நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம் இல்லையா, அந்த சக்தி, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, ஒத்துழைக்கும் சக்தி. இது 8வது சக்தி. இந்த சக்தி நமக்கு கிடைச்சாலே அசம்பவத்தை கூட நம்மளால சம்பவமாக்க முடியும், சம்பவமாக்கிரும்னு சொல்லி சொல்றாரு. இதுவே பாதுகாப்பு கோட்டையாகும். இதுதான் வந்து நமக்கு பிராமண பரிவாரத்துக்கு பாதுகாப்பு கோட்டைன்னு சொல்லி சொல்றாரு. தனது சக்திசாலி மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள்ல பாபா இன்னைக்கு அவ்யக்தேஸ்வரா நேரத்தின் அனுசாரம் நாலாபுறங்களிலும் சக்தி கொடுக்கும் அதிர்வலைகள் பரப்பும் மனதின் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்கும் காரியம் செய்ய வேண்டும். இப்போது இந்த சேவை மிகவும் அவசியமாகுன்றாரு. சாக்காரத்துல நீங்க பார்த்துருக்கிறீங்க, பிரம்மா பாபா அப்பெல்லாம் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒரு நாட்டு பிரச்சனையின் அலைகள் வரும்போது இரவு பகல் சக்தி கொடுக்கும் பலமற்றவர்களுக்கு பலம் கொடுப்பதில் கவனம் இருந்தது. அப்ப எல்லாரும் சேர்ந்து கொடுப்பாங்க போல இருக்கு சக்தி. ஏதாவது ஒரு நாட்டுல ஏதாவது குண்டு போட்டாங்க, அப்பெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் வார் அதெல்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து பிரம்மா பாபா அந்த எல்லாருமே 350 தாதிகள் எல்லாருமே சேர்ந்து இரவு பகல் சக்தி கொடுக்குற சேவை, அதாவது சக்தி இல்லாதவங்களுக்கு சக்தி கொடுக்குற சேவையில அட்டென்ஷன் வச்சாங்களாம். நேரம் ஒதுக்கி ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கும் சேவை அப்போது நடைபெற்றது. இவ்வாறு இப்ப நீங்களும் பாபாவை, பிரம்மா பாபாவை, தந்தையை பின்பற்றுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.